வணக்கம் அண்ட் வெல்கம் டு சினிமா மேட்ரிக்ஸ். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, சாண்ட்ரா அண்ட் தென் திவ்யாவை விஜய் சேதுபதி சார் வறுத்தெடுக்கிறாரு ஷோவில். என்ன நடந்தது, எதுக்காக அப்படின்றத டீட்டெயிலாக பார்த்தலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமதிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இவங்க ரெண்டு பேரையும் ஒர்ஸ்ட் பர்ஃபார்மர் அப்படின்ற மாதிரி எல்லா கண்டஸ்டன்ட்டும் சேர்ந்து சூஸ் பண்ணியிருப்பாங்க. அப்போவே வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப கொஞ்சம் காண்டாயிருப்பாங்க ரெண்டு பேருக்கும் வந்து எக்ஸ்ட்ரா பனிஷ்மெண்ட் வந்து கொடுக்கப்பட்டது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, வீட்டில் இருக்க எல்லா வேலையும் செஞ்சு முடிச்சுட்டு அவங்கள வந்து ஜெயிலுக்கு அனுப்பணும். ஸோ விக்ரம் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா மேற்பார்வையாளர் அப்படின்ற மாதிரி. ஸோ விக்ரம் மேற்பார்வையாளராக அமைச்ச உடனே அவங்க வந்து ஆட்டிடியூட் மாறுது. எந்த வேலையும் வந்து பொறுமையாக செய்கிறது, லேட்டாக செய்கிறது, நக்கலாக பேசுறது, நீ சொல்கிறதெல்லாம் செய்ய முடியாதுன்னு சொல்கிறது. அண்ட் தென் பிக் பாஸ் வந்து நோட்டீஸ் அனுப்பியும் வந்து ஜெயிலுக்குள்ளே வர முடியாது அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து நேற்று அவங்க பண்ணிட்டாங்க. ஸோ கண்டிப்பாக இதை வந்து கேட்பாங்க அப்படின்ற மாதிரி ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருந்தது. அதே மாதிரி இன்னைக்கு ஷோவில் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் எந்த வேலையுமே செய்யலை அப்படின்ற மாதிரி விஜய் சேதுபதி சார் சொல்கிறாரு. சார் நான் வேலை செய்யலை, நான் செஞ்சனே சார் அப்படின்ற மாதிரி சாண்ட்ரா வந்து முட்டு கொடுக்குறாங்க. உடனே வந்து ஆடியன்ஸ்ட்டு கேட்குறாரு, என்னப்பா வேலை செஞ்சாங்களாமே அப்படின்ற மாதிரி. இல்லை செய்யலை அப்படின்ற மாதிரி எல்லாருமே வந்து கத்துறாங்க. நீங்கள் வந்து உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலையை சுத்தமாக செய்யவே இல்லை, அதை நாங்கள் கண்கூட பார்த்தோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உடனே வந்து உங்கள் திவ்யா, உங்கள் கூட இருந்த திவ்யா வந்து பார்த்திங்க அப்படின்னா எஸ்கேப் ஆகிட்டாங்க, அது உங்களுக்கு தெரியுமா அப்படின்ற மாதிரி. என்னென்னு பார்த்தா எனக்கும் ஆஸ் ஆடியன்ஸாக நம்ம பார்க்கும்போது என்னது எஸ்கேப் ஆகிட்டாங்களா அப்படின்ற மாதிரி இருந்தது. பட் விஜய் சேதுபதி சார் சர்காஸ்டிக்காக அதை சொன்னது நம்மளுக்கு அப்புறமா தான் புரியுது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, அவங்க உடம்பு சரியில்லை அப்படின்ற ஒரு முகத்தை வந்து முன்னாடி வச்சுக்கிட்டு நல்லா எஸ்கேப் ஆகிட்டாங்க அப்படின்ற பேரில் அவங்க வந்து இருக்காங்க. உடம்பு சரியில்லை அப்படின்னா எதுவும் கேட்க மாட்டாங்க அப்படின்ற மாதிரி ஒரு ஆக்டை வந்து விட்டுருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அவங்களுக்கும் சேர்த்து ஐஸ்கிரீமை வந்து பிரச்சனை எடுத்துகிட்டு வர சொல்லியிருக்காங்க. அது கூட உங்களுக்கு தெரியாமல் நீங்கள் ஆட்டம் விளையாடிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி விஜய் சேதுபதி சார் ஷோலே வந்து பார்த்திங்க அப்படின்னா வச்சு செய்கிறார் ரெண்டு பேரையும். திவ்யா வந்து சார் ஐஸ் அப்படின்றாங்க. நீங்கள் எதுவுமே பேசாதீங்க, கொடுத்த வேலையை செய்ய தவறிய உங்ககிட்ட என்னால் பேசவும் முடியாது அப்படின்ற மாதிரி அவங்ககிட்ட பேசவே வந்து மறுக்கிறார் விஜய் சேதுபதி சார். இன்னும் என்னென்ன விஷயங்கள்லாம் வந்து நடந்தது ஷோவில் அப்படின்றத நம்ம அப்கமிங் வீடியோவில் பார்க்கலாம். இந்த மாதிரியான பிக் பாஸ் அப்டேட்ஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் கைஸ், பாய்.